Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil Karim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Syahrul Ramadan alladzi unzila fihi al-Qur'an hudan lin-nas wa bayyinatin minal huda wal furqan. Shadaqallahul alim. Wa qala Nabi sallallahu alaihi wasallam, man qama syahrul Ramadana imanan wa ihtisaban ghufira lahu ma taqaddama min dhanbihi aw kama qala alaihi salatu wassalam. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Allahumma anfa'ni bima 'allamtani wa 'allimni ma yanfa'uni rabbi zidni 'ilma. Rabbana rabbilhamhuma kama rabbayani saghira. Rabbi adkhilni mudkhala sidqin wa akhrijni mukhraja sidqin waj'al li min ladunka sultanan nasira. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Ya awwalal awwalin wa ya akhirul akhirin wa ya dzal quwwatil matin wa ya rahimal masakin ya arhamar rahimin. Allahumma arhamna bi rahmatika ya arhamar rahimin. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எனது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் இன்னொரு ரமலான் நம்மை வந்தடைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். மார்க்கத்தின் பெரும்பான்மையான கடமை நிறைவேற்றப்படுகிற மாதமாக இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்திலே நிறைய அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் சிறந்த பொழுது என்று சொல்லலாம். ஒரு இஸ்லாமியனுடைய சிறந்த மாதம், மதிக்கத்தக்க கண்ணியம் வாய்ந்த கவனம் எடுக்கக்கூடிய மேன்மையான ஒரு மாதம் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இந்த வார ஜும்மாவிலே ரமலான் தவற விட்டுவிடக் கூடாது என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா அத்தா அலல் முஸ்லிமீன ஷஹ்ருன், ஒரு முஸ்லிமின் மீது ரமலானை விட ஒரு சிறந்த மாதம், நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதம் வருவது கிடையாது. இது முஸ்லிம்களுக்கே சொந்தமான மாதம். சொல்லிட்டு சல்லாஹ் சொல்வார்கள், முனாஃபிக்குகளுக்கு, நயவஞ்சக தன்மை உடையவர்களுக்கு ரமலானை விட சிறந்த தீமையான மாதம் எதுவும் கிடையாது. ஏன்னா நயவஞ்சகம் உடையவர்கள் நடிக்கக்கூடியவர்கள். சல்லாஹ் எப்படி சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த மாதம், நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் வருகிறது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம் என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்வார்கள். எதனால் சிறப்பாகிறது? சிறப்புக்கு பல காரணம். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நிறைய சொல்வார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கிறார்கள், ரமலானுடைய இந்த மாதம் இருக்கிறதே, இந்த மாதம் மிக மேன்மைக்குரியது. இந்த மாதத்திலே ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான், நரகம் அணைக்கப்படுகிறது. எப்போதுமே எல்லா காலங்களிலும் திறந்திருக்கக்கூடிய நரகம் ரமலானுடைய மாதத்திலே அதற்கு பூட்டு போடப்படுகிறது. சொர்க்கத்தினுடைய அந்த பகுதி, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாராவது பாவ மன்னிப்பு கேட்பார்களா என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சிறப்பை நாம் கவனித்து பார்க்க வேண்டும்.
சகருடைய ஏற்பாடு செய்ய வேண்டும். இஃப்தார் செய்வதற்கு பொருட்கள் வாங்கி நிரப்ப வேண்டும். துணிமணிகள் எடுக்க வேண்டும். நோன்பு கஞ்சி காட்ட வேண்டும். இது போன்ற சிந்தனை மாத்திரம் இருந்தால் அந்த சிந்தனையை நாம் மாற்றியாக வேண்டும். இதுவெல்லாம் ஒரு புறக்காரணிகள். சகரு, இஃப்தார், நோன்பு கஞ்சி காய்ச்சறது, ட்ரெஸ் எடுத்துக்கிறது. நம்ம உள்ளத்திலே வர வேண்டிய குதூகலமும் மகிழ்ச்சியும் என்ன தெரியுமா? ரமலான் வந்து விட்டது, அமல்களுடைய மாதம். என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். நிறைய நன்மைகள் இந்த மாதத்திலே கிடைக்க இருக்கிறது. ரஹ்மத்தான மாதம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இரவும் பகலும் கொட்டாமல் கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாதம் வருகிறது என்ற சந்தோஷம் உள்ளத்திலே வர வேண்டும். ரமலான், ஒரு ரமலான் கிடைப்பது என்பது மிகப்பெரிய பேர். ஒரு மனிதருக்கு ரமலான் மாதம் கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் அல்ல. எத்தனையோ பேர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் நல்லவர்கள் செய்ய முடியாத சூழ்நிலை சில நபர்களுக்கு இருக்கிறது. அவற்றையெல்லாம் எடுத்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலானுடைய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ரமலானிலே நாம் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். ரமலானை தவற விட்டு விட்டால் அதை விட கை சேதம் வேற எதுவுமே இருக்க முடியாது. பேருக்கு வேண்டாம் நாம் சொல்லிக் கொள்ளலாம், ரமலான் முக்கியமான மாதம். அமல்கள் இல்லை என்று சொன்னால் அந்த முக்கியமான மாதம் என்று நம்மை விட்டு கடந்து சென்றே போய்கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த ரமலானை பொறுத்தவரையிலும் ஒரு நோன்பு தவறிச்சு அப்படின்னா தவறுதான், அதனுடைய சிறப்புகள் கிடைக்காது. ஒருத்தர் ஒரு நாள் நோன்பு வைக்கல, மற்ற காலங்களில் அந்த நோன்பை கலா செய்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ரமலானுடைய சிறப்பு கிடைக்குமா? ரமலான் மாதத்தில் இருந்த அந்த இரவு நேர அந்த சிறப்புகள் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் துரதிர்ஷ்டவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே ரமலான் தவறும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தொழாவிட்டால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான், நோன்பு வைக்காவிட்டால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையான தண்டனை எது தெரியுமா? உண்மையிலே யாருக்கு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கவில்லையோ, பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய வாய்ப்பை யாருக்கு வழங்கவில்லையோ அவர்களை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே தண்டித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர் மீது பிரியப்படலைன்னு அர்த்தம். அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் செய்ய நாடலைன்னு அர்த்தம். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க விரும்பலை என்று அர்த்தம். யாருக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறானோ, தொழக்கூடிய பாக்கியம், நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியம், ஜகாத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அல்லாஹ் அவர் மீது அருள் புரிந்திருக்கிறான். ஆகையினால் ரமலான் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் அமல் செய்வதற்கு மிகவும் ஏற்றதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வேலைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வட மாநிலத்தைச் சேர்ந்த அறிஞர் பெருமானார் அப்துல் ரஹீம் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கலாம். ஷாபான் பிறையுடைய 29ல, அதாவது கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு இருக்கிறது மாதிரியா, ஷாபான் பிறை 29 வந்துவிட்டால் தங்களுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து, நண்பர்களை எல்லாம் அழைத்து முசாபாக செஞ்சு அனுப்பிச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலானுக்கு பிறகு சந்திச்சுக்கலாம். இப்ப ரமலானை அந்த முக்கியத்துவப்படுத்தினாங்க.
ஹதீஸ்கள் நிறைய படிக்கிறோம். இஸ்லாத்தை இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். சில சமுதாயத்திலே, முஸ்லிம் அல்லாத சில சமுதாயத்திலே அப்படி சொல்வதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அவருடைய மார்க்கத்திலே பிடிப்பாக இருக்கிறார்கள். சில காலங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கலாம், தங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நடந்தே சென்றார்கள். இதுவெல்லாம் அவருக்கு யாரும் வலியுறுத்தி சொல்லப்பட்டதா? ஆனால் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம்களும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, உபதேசங்கள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வேதங்கள் கையில் இருக்கிறது, இப்படித்தான் இது நடக்க வேண்டும் என்று. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நோன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஏனோதான ஒன்று, ஒரு சோம்பரின் காரணமாக பொதுவாக்குத்தனமாக இருந்து கொள்வது என்பது மிகப்பெரிய நஷ்டம். இன்னைக்கு நாம் அமல் செய்யவில்லை என்றால் மற்றவருடைய அமல்கள் கூடுதலாக இருக்கிறது. நாம நினைக்கிறோம் இவ்வளவு கூடுதலாக இருக்க சில விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு கூடுதலாக இருக்கிறது, மாற்றாங்கள் இவ்வளவு அமல் செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பள்ளியிலே, நாம் நம்முடைய வீடுகளிலே அல்லாஹ்வை வணங்காத காரணமாகத்தான் இப்படி வழக்கத்தை இழந்திருக்கிறோம். வழக்கத்தை எப்பொழுது வரும்? வீடுகளிலே பெண்கள் தொழ வேண்டும், வீடுகளிலே பெண்கள் ஓத வேண்டும், ஆண்கள் பள்ளிக்கு வர வேண்டும், ஹலால் ஹராமை பேண வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட இந்த ஹலால் ஹராமை பேணாததின் காரணமாக இஸ்லாமிய சமுதாயம் பின்னோக்கி தான் செல்கிறது, தவிர முன்னோக்கி வராது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறும் போது எப்படி அல்லாஹ் முன்னேற்றுவான்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும். இவர்கள் எப்படியா சீர்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் சில இரவுகளை கொடுத்திருக்கிறோம். அது ரமலானுடைய இரவு மிக முக்கியம். முஜத்தித் அல்-பஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ரமலான் என்பது, அதனுடைய பரக்கத் என்பது கடல் போன்றது. மற்ற மாதங்களை கவனித்து பார்க்கும் பொழுது மற்ற மாதங்கிறது ஒரு சாதாரண ஒரு துளி மாதிரி தான், துளியளவு ஒரு நீர் போன்றது தான். ரமலானுடைய மாதம் என்பது பெரும் கடலை போன்றது. அந்த கடலிலே, கடல் போல் இருக்கக்கூடிய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய வழிமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏதோ ரமலான் வருகிறது, மற்ற காரியங்களில் கவனம் செலுத்திவிட்டு கடந்து போவதையானால் மிகப்பெரிய நஷ்டம். பள்ளிவாசல்கள் நம்மில் பலரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ரமலானுடைய அற்புதமான நேரத்தை வீணாக்கிறோம். ரமலான்ல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நேர மேலாண்மை. நம்முடைய தொழில்துறை, நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய குடும்பத்திற்கான நேரம், இதையெல்லாம் சரியான முறை திட்டமிட வேண்டும். இவ்வளவு நேரம் நம்ம, இவ்வளவு காலமும் நம்முடைய கடைகளே, நம்முடைய தொழில்துறைகளே இந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சோம்? முடிச்சுக்கிட்டோம். ரமலான் வந்து விட்டதா, அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? குறைச்சிக்கிறோம். ரமலானுக்காக வேண்டிய தராவி தொழுகையில் நம்ம கலந்து கொள்ளணும். என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ, ரமலானை செய்ய வேண்டிய பிரத்யேகமான அமல்கள், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் எல்லாம் பொழுதுபோக்கிலும் செல்போனிலும் போய்விடுமையானால் இந்த ரமலானும் சரி, அதுக்கு முந்தைய மாதத்தை போன்றுதான். எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்காது. நேர மேலாண்மை என்பது மிக முக்கியம். பள்ளிவாசல்ல நோன்பு திறப்பவர்கள் எண்ணிக்கையை காட்டிலும் வெளியில கடைகள்ல வந்து என்ன செய்யறாங்க? ஷாப்பிங் போறவங்க, துணி எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. குறிப்பாக பெண்கள். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? ரமலானுக்கு முன்பாகவே தன்னுடைய தேவைகளை என்ன செய்து கொள்வார்கள்? சரி செய்து கொள்வார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கியிருக்கானோ ரமலானுக்கு முன்பே தன்னுடைய நேரங்களை திட்டமிட்டு செயல்பட்டுக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் நம்முடைய நேரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் இணைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்புடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும். பொழுதுபோக்குவதற்காக அரட்டை அடிப்பதோ, பொழுதுபோக்குவதற்காக செல்போன்களை நாம் எந்நேரம் செல்போனையே பார்த்துக் கொண்டிருப்பதோ, இதுவெல்லாம் ரமலானிலே நோன்பு வைத்தும் நன்மை இழந்ததற்கு சமம்தான். குறிப்பாக புறம் பேசுதல் தவிர்த்துக் கொள்ளணும். மற்ற காலங்கள் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ரமலானே இருந்தோம் அப்படின்னா இந்த ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்ம கூடவே ஷைத்தான் வந்துடும். ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டாச்சு நோன்பு காலங்கள்ல. அதே நேரத்தில் 11 மாசமும் நம்ம தூண்டி விட்டு இருக்கிறோம். அந்த தூண்டுதல், அந்த இயக்கம் நம்ம என்ன செய்யணும்? ரமலானும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும்? குறிப்பாக பெருமதியாக கருதணும்.
மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தை நாம் இழந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரமலான் வந்துட்டா நமக்குன்னு ஒரு பாதையை போட்டுக்கிடுவாங்க, வழிமுறையை போட்டுக்கிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க, அரட்டை அடிக்கிறது, கலந்து கொள்வது, நண்பர்களோடு சுற்றுவது அத்தனையும் குறைத்துக் கொள்வார்கள். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மற்ற எல்லா இபாதத்தையும் விட்டுட்டு நேரா குர்ஆன் அவங்களமா இருப்பாங்க. குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படிக்கிறது. பார்வை படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் கூட நம்முடைய முன்னோர்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறாங்க. ரமலான்ல 3 நாட்கள் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. மற்ற காலங்களில் 7 நாள்ல முடிக்கிறவங்க ரமலான்ல 3 நாட்கள் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. 3 நாட்கள குர்ஆனை முடிக்கணும் அப்படின்னா அவங்க எந்நேரம் குர்ஆன் கையுமாக இருக்கணும். குர்ஆனை தொடர்பு என்பது ரமலானிலே மிக முக்கியம். ஜகாத் யாருக்கு கடமையாக இருந்துச்சோ அவங்க என்ன ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுவாங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரமலான்ல தான் ஜகாத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் அல்ல, ரமலான்ல பரவலாக அமல்கள் செய்யப்படுது. ஆக நம்முடைய நேரம் என்பது மிக முக்கியம். குர்ஆன் படிப்பதிலும் ஹதீஸ் படிப்பதிலும் நம்முடைய நேரம் இருக்குமேயானால் நிச்சயமாக நம்ம நன்மை பட்டியலை சேர்த்து கொண்டே இருக்கும். செல்போனை இந்த 1 மாசத்துக்கு யார் கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்துட்டாங்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். எப்படி கட்டுப்பாடு கொண்டு வர முடியும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் டெலீட் பண்ணிருக்கோம் 1 மாசத்துக்கு. குறிப்பா வாட்ஸ்அப்பை தவிர மற்ற ஆப்ஷன் டெலீட் பண்ணிட்டு, குறிப்பாக ஃபேஸ்புக், ஷேர்சாட் ஏதாவது இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு யூடியூப் பக்கம் போகாம இருந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு என்ன செஞ்சிடலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம். தேவையான நேரத்தில் இன்னும் சொல்ல போனால், நான் இத்தனை மணி நேரம் நான் இந்த போனை எடுக்க மாட்டேன், தனக்கு தானே ஒரு உறுதி. போனை எடுத்துறேன், காலையில் 6 மணில இருந்து நுகர் வரைக்கும் எடுக்க மாட்டேன், தூங்குற நேரம் எடுக்க மாட்டேன், அது வேற விஷயம், அதை கணக்கில் சேர்க்கக்கூடாது. நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கையில் இத்தனை மணி நேரம் எடுக்க மாட்டேன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அதை கணக்கு போட்டு நம்ம பார்க்கணும். இதுவெல்லாம் நம்மை இந்த ரமலானிலே நல்லமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். இல்லை எந்நேரம் செல்போன்லேயே கழித்தது, எந்நேரம் அரட்டையிலே கழித்தது, எந்நேரம் மற்ற காரியங்களிலே கழித்தது என்று சொன்னால் ரமலானுடைய எந்த புரோஜனம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ரமலானுடைய அற்புறையான ஒரு மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ரமலானை சஹா லைல வன்னஹார, இரவும் பகலும் கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைங்க. குர்ஆனுடைய உத்தரவு, ரமலான் மாதம் நோன்பு நஃபில் அல்ல, ஃபர்து. ஐகால தொழுகை எப்படி ஃபர்து கட்டாய கடமையோ அதே போல நோன்பு வைப்பது கட்டாய கடமை. 30 நோன்புகள் கட்டாய கடமை ஃபர்து. யாருக்காவது ஒரு நோன்பு விட்டா திருப்பி கலா செய்யணும். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சிறு சிறு நோய்களுக்காக தயவு செய்து நோன்பை விடாதீங்க. நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும். அந்த ரமலானுடைய மாதம் காலத்தில் வந்து விட்டா நோன்பு வையுங்க. உங்களுக்கு யாருக்காவது முடியல அப்படின்னா இன்னொரு நாள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், அதாவது நீங்க கலா செஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன நோய்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க நோன்பு வைத்தால் அந்த சின்ன நோய்கள் இல்லாம போயிடும். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூட என்ன கேட்டாங்க சில பேர், லோ சுகரா இருக்கு, உடம்புக்கு நல்லா இல்லை, ஆனா எனக்கு வந்து நோன்பு வைக்கணும் ஆசையா இருக்கு, அதில் ஆனா என்ன செய்யல, எனக்கு எப்படி வைக்கிறது தெரியல அப்படின்னு கலக்கி போயிட கேட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. வயிற்றுக்கு எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா என்னால் நோன்பு வைக்க முடியுதான்னு தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் ஆரோக்கியமான காலகட்டத்தில் நோன்பு வைத்திருந்தால், நல்ல ஜடாந்தரமா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நோன்பு வைத்திருந்தால், நீங்கள் இப்பொழுது நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை நோன்பாளியாக கணக்கிடுவான். ஹதீஸ்ல இருக்கு. அதனால இளைஞர்கள் நல்ல ஜடாந்தரம் உள்ளவர்கள், நோன்பு வைப்பதற்கு சக்தி உள்ளவர்கள், ஜடாந்தரம் அந்த அளவுக்கு போதவில்லை நோன்புக்கு, நோன்பு வைப்பதற்கு சக்தி யாருக்கு இருக்க நோன்பு வச்சிருங்க. ஒரு காலம் எதிர்காலம் எப்படி சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் நம்முடைய உடல் சூழல் எப்படி மாறும், நோயாளியா இருப்போமா, எப்படி இருப்போம், நம்மளால வைக்க முடியுமா தெரியாது. அப்படி நோயாளியாக வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை வறுமையானால் ஏற்கனவே அவர் நோன்பை வச்சிருந்தார் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், அதே மாதிரி கூலி எடுத்துக்கலாம். ஹதீஸ்ல வந்து இப்ப எப்போதுமே நோன்பு வைக்கல அப்படின்னா அவர் நோய்வாய்ப்பட்டதுக்கு நோன்பு வைக்க மாட்டாரு. அப்ப என்ன செய்ய கூடாது. ஆகையினால நம்முடைய ஆரோக்கியமான அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், நோன்பை நாம் வைப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிறு பிள்ளைக்கு ஆர்வப்படுத்துங்க. யார் வந்து சிறு வயதில் நோன்பு வைத்து பழகிறார்கள்
சகோதரத்துவத்தோட நோக்கம் என்ன செய்யுங்க, நோக்கம் வைங்க. பிறருக்கு உதவியாக இருங்க. சகர் இஃப்தாருடைய விஷயத்துல உதவியாக இருங்க. நோம்பு துறக்கிறதுக்கு என்ன செய்ய, உதவியாக இருங்க. ஏழை எத்தீம்கள் கூட நீங்க என்ன நோம்பு துறங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவெல்லாம் நோம்பு காலங்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள். அடுத்ததாக இந்த நோம்பை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலானை வரவேற்பது என்பது மிக முக்கியமான கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அற்புதமாக உங்களிடத்தில் ஒரு அற்புதமான மாதம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? கண்ணியமான மாதம். அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. ரமலான் சிறப்பானது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அது லைலத்துல் கத்ர் அப்படி மிக முக்கியமான இரவு இருக்கு. 1000 மாதங்களை விட பல வருடங்களை விட சிறந்த இரவுகள் இந்த ரமலானில் இருக்கிறது. தராவியுடைய தொழுகை பெண்களாக தொழுது. முதல் நாளுக்கு தராவி தொழுதோம், அடுத்து 27க்கு வந்தோம், அது கடைசிக்கு வரும் நினைக்கக்கூடாது. தராவி குர்ஆன் ஓதக்கூடிய ஓத தெரியாத எத்தனை மக்கள், குர்ஆன் ஓத முடியாத மக்கள் தராவியிலே நின்று அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பது என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தரும். வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். தராவியை முழுமையாக பயன்படுத்துங்க. இந்த வருடம் இருக்கக்கூடிய நபர் அடுத்த வருடம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய உடல் சுகம் எப்படி மாறும் என்று தெரியாது. ஆகையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வரவேற்றாங்களோ அந்த மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை நம்ம வரவேற்கணும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு நமக்கு 29 பிறை. இன்னைக்கு பிறை தேடக்கூடிய நாள், சொல்லப்போனால் ஷக்குடைய நாள், சந்தேகத்துக்குரிய நாள்னு சொல்லுவாங்க. இப்போ இது நம்ம விளக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிறையை பார்க்கணும். பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை நோம்பாக இருப்போம். இன்னைக்கு பிறை தெரியல அப்படின்னா காலிகளுடைய முடிவின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் 30 பூர்த்தியாக்கி கொண்டு அடுத்த நாள் நோம்பாக இருக்கும். இது சார்ந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து 2 விஷயம் நம்ம குழப்பமாக நம்மளை ஏற்படுத்திக்கிட்ட குழப்பம் கிடையாது. பிறை விஷயத்துல குழப்பமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாதம் என்பது 29 மாதம் என்பது 29 நாட்கள். அப்ப அந்த நேரத்துக்கு பிறையை தேடுங்க. பிறையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நோம்பு வைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி பிறை தெரியல, ஃபைன் உம்மா அலைக்கும் ஃபஅக்மிலுல் இத்தத ஸலாஸின, உங்களுக்கு மேகம் அழைக்கப்பட்டு இருந்தால் நீங்க 30ஆக பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. பிறையுடைய விஷயத்துல இதான் நிலைப்பாடு. 29 தேடுங்கள். ஏதாவது உங்களுக்கு மேகம் மறைந்திருந்தால் 30ஆக பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பிறையை தேடணும், நம்ம கண்ணுக்கு தெரியல, மேகம் மறைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. எங்கேயாவது போய் தேடி போய் பிறையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா பார்த்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், சதான சொல்லி தராங்க, நீங்க 30ஆக பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்துக்கே ஒரே பிறை. ஒரு கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, உலகத்துக்கே ஒரே பிறை. உலகத்துக்கே ஒரே பிறை என்பது சாத்தியம் அல்ல. இன்னைக்கு சவுதியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாத்திரும், டோட்டலா மாத்திரும். அதனால சவுதியை நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்ய, சவுதி அப்படியே உம்முல் குரா அப்படிங்கிற அந்த காலாண்டரை வைத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பிறை விஷயத்தை என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே உலகத்துக்கே ஒரே பிறையா? ஹதீஸும் குர்ஆனும் என்ன சொல்கிறது? ஹதீஸ்ல முஸ்லிம் ஷரீஃப்ல 1983 பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு விஷயம். உம்முல் ஃபதல் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க குறைப் அப்படிங்கிறவங்கள ஷாம் நாட்டுக்கு அனுப்புவாங்க. குறைப் அப்படிங்கிறவங்கள ஷாம் நாட்டுக்கு ஒரு விஷயம் அனுப்புவாங்க. ஷாம்ல முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. அங்கே போனவங்க ரமலானுடைய மாதம் அது. முதல் பிறை பார்த்துறாங்க. இங்க போனதுக்கு பிறகு முதல் பிறை வெள்ளிக்கிழமை தெரியும். இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை தெரிஞ்சது. ஷாம்ல போய் இந்த குறைப்புங்கிறவங்க அங்கே போய் நோம்பு வச்சிருந்தாங்க. திருப்பி அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் மதீனாவுக்கு வர்றாங்க. குறைப்புங்கிறவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரமலானுடைய இறுதியை அடைகிறாங்க. இங்கிருந்து பயணப்பட்டு வேலை முடிச்சுட்டு பயணப்பட்டு திருப்பி வரும்போது ரமலானுடைய இறுதி. இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, குறைப்பவங்கள நீங்க இங்க போனீங்கல்ல, அங்க பயணங்கள்லாம் எப்படி இருந்தது என்று விசாரிச்சுட்டு, அங்கே பிறை பிறை எப்போ பார்த்தீங்க? அவங்க சொல்றாங்க, நான் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இங்கே மதீனாவுல சனிக்கிழமை பார்த்தா நோம்பு வச்சிருக்கிறோம்.
வரக்கூடிய அந்த ஷவ்வாலுடைய பிறையை நீங்க வந்து என்ன செய்யணும் குறிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இல்ல நாங்க சனிக்கிழமை தான் பார்த்தோம், அதனால நாங்க 30 பூர்த்தியாக்குவோம், இதுதான் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த நடைமுறை என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸை நாம் மையமாக வைத்துதான் உலகத்திற்கே ஒரே பிறை என்பது கிடையாது. ஆயிரம் விளக்க வேண்டிய 2 செய்தியை ஒரு இடத்துல ஒப்படைக்கிறேன். முதல்ல பிறை சம்பந்தப்பட்ட குழப்பம் தேவையே இல்லை. ஏன்னா மேகம் மறைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் 30 பூர்த்தியாக்கிக்கலாம், 31ங்கிறது கிடையாது. இரண்டாவது விஷயம், சர்வதேச பிறையை பின்பற்றலாமா? பின்பற்றக்கூடாது. அந்தந்த பகுதியில் அச்சரேகைக்கு ஏற்ப தான் என்ன செய்ய பிறை மாறுபடுகிறது. அமெரிக்காவில் இப்பொழுது இரவா இருக்கும், நம்ம பகுதியில் பகல். ஒவ்வொரு ஏரியா மாறி மாறி வருகிறது, சுரண்டு கொண்டு வருகிறது. பிறையும் அப்படிதான். அங்கே சுபு தொழுவோம் போது இங்கே நுகர் தொழுவோம், இஷா தொழுவோம். இப்போ மாற்றங்கள் என்பது பூமியுடைய சுழற்சியை கவனித்துதான் இருக்கிறது. அதன் ஹதீஸின் அடிப்படையில் தான் சர்வதேச பிறை என்பது வராது. அந்தந்த நாடுகளில் அந்தந்த பகுதிகளில் பார்க்கக்கூடிய பிறைகள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை செல்போன்ல வீணாக்கிறாம, டிவி சீரியல்கள்ல வீணாக்கிறாம, பிற பத்தி